நெறைய பேர் வந்து இந்த கல்யாணத்துக்கு அலைன்ஸ் பார்க்கும்பொழுது குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. குரு பலன்னா ஒண்ணும் இல்ல. நம்ம ராசிக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சி வந்து மாறிட்டு இருக்கும்போது, நம்ம ராசிக்கு வந்து திருமணத்துக்கு உண்டான அமைப்புல வந்து நமக்கு அமையும். குரு பெயர்ச்சி மாறுறது வந்து நமக்கான ஒரு அமைப்புல அமையிறது தான் இந்த குரு பலன்னு சொல்லுவாங்க. அது எப்ப நமக்கு ஃபேவரான ராசிக்கு நமக்கு ஃபேவரா வருதோ, ஸோ அது மாரி டைம்ல நம்ம அலைன்ஸ் பார்த்தோம்னா, கொஞ்சம் அது பெட்டரா வந்து அமையும். இந்த குரு வந்து நம்ம ராசியிலயோ அல்லது 7ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்பட்டு அது மாரி வரும்பொழுதெல்லாம் அந்த குரு பலன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால குரு பலன்றது வந்து நமக்கு ரொட்டீனா வந்து சில வருஷங்களுக்கு ஒன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதனால நமக்கு அதுவரை வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு எப்ப நீங்க கல்யாணத்துக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கலாம், அப்ப நீங்க ஃபர்தரா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா, இப்ப ரேண்டமா நெறைய பேருக்கு வந்து பார்க்க ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப டிலே பண்ணி, வெயிட் பண்ணி பார்க்காம, எப்ப நீங்க ப்ராப்பரா பார்க்குறீங்களோ, அந்த ரீசன்ட் டைம்க்குள்ள கொஞ்சம் பெட்டரான டைம் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நீங்க பார்த்தாலே போதுமே தவிர, நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணி குரு பலன் எப்போது அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லங்க.